நான் இப்போ இவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன். நான் இப்போ இவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன். ஹை ஹை லவ். நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். அதுவும் இல்லாமல் நிறைய நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன். மீடியாவில் இருக்கேன். லவ் அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஒரு ஞாபகம் வரும். இப்போ நீங்கள் லவ்னு எடுத்துக்கிட்டா உங்கள் லைஃப்பில் ஒரு ஞாபகம் வரும், என் லைஃப்பில் ஒரு ஞாபகம் வரும். பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். அவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பட் சம்பாதிக்கலாம் கூட எனக்கு பரவாயில்ல, பார்த்துக்கிட்டா போதும். அதான் அவங்களோட ஃபுல் லவ் எனக்கு மட்டுமா இருக்கும். அவங்களோட குழந்தைங்க வராங்கன்னும் போது நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ணலாம். லவ்னா இதுதான், கரெக்டான லவ்னா இதுதான். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அது சரியில்லாமல் இருக்குது. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்கவங்க ஒவ்வொரு குழந்தையும் கரெக்டாக டீச் பண்ணாங்கன்னா அந்த லவ் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா மாற்றி யோசி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அவங்க ஒரு பதில் சொல்ல போகிறாங்க. ஆல்ரெடி அவங்க விளையாடிட்டாங்க, பட் அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க. நான் இப்போ இன்னும் கொஞ்சம் சீரியஸாக கேள்வி கேட்கணும். ரெடியா? ஓகே, போயிடுவோமா? போயிடலாம். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எது? இந்த கார்லாம் இவ்வளோ லைனாக நிற்குது பாருங்களேன். எந்த காலேஜ் நீங்கள்? நான் ஃபஸ்ட்டு OnePlus தான் யூஸ் காரில் பண்ணுறேன். போயிருக்கீங்களா? இந்த கடையில் ஜுவல் வாங்கலான்னு. என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்க? அந்த கோட் சூட் நல்லா இருக்கு. அது அந்த கோட் ஃபுட்டா? எந்த பசங்களுமே இங்கே நல்லா இல்லை. எங்க எந்த பசங்களும் நல்லா இல்லையா? லைட்டிங் டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்கு. பசங்களை சைட் அடிச்சிருக்கீங்களா? எனக்கு பிடிச்ச ஹீரோ சிவகார்த்திகேயன். ஓ, சிவகார்த்தியன் ரொம்ப பிடிக்குமா? அந்த வண்டி வசந்தம் கோ வண்டி. போயிருக்கீங்களா? அந்த ஜுவல் நல்லா இருக்கு பாருங்க. நீங்கள் பஸ்ஸில் போயிருக்கீங்க? அந்த கடையில் சாப்பிடலாமா? இன்ஸ்டா செலிபிரிட்டின்னு கேள்விப்பட்டீங்க, அப்படியா? வளையல் வாங்கிக்கலாமா? வாங்கி தரவா? இந்த கடை பேர் சுபிதா. கடையெல்லாம் வாங்கி தர முடியாதுங்க. வாட்ச் சார்ஜில். வாட்சுக்கு சார்ஜே போட முடியாதுங்க. எனக்கு பிடிச்ச கலர் பிளாக். எனக்கு ப்ளூங்க. ஒயிட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சத்தியமாக இவங்களை அவுட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி விளையாடிட்டாங்க. செம்ம ஷார்ப்பாக இருக்காங்க. அதுவும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் எப்பவுமே இதை விளையாடுவாங்க போல இருக்குங்க. சரி, ஓகே, நான் சொல்கிற விஷயத்தையும் இப்போ சொல்லுங்கள். இப்போ பார்ப்போம். இதில் நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஏன்னா போன இது வந்து நான் விட்டுட்டேன். ரெடியாக போயிருமா? ஓகே. உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? இது டி நகர் தானே? இது டி நகர் தானே? நீங்கள் அழகாக இருக்கீங்க தானே? நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு எப்பயும் நினச்சிருப்பீங்களா? அப்படின்னு எப்பயும் நினச்சிருப்பீங்க. நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு நினச்சி நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு நினச்சி அப்படின்னு நானே நினச்சிப்பேன். அப்படின்னு நானே நினச்சிப்பேன். அப்படின்னு சொல்கிற அப்படின்னு சொல்கிற ஒரு லூஸு. நான் ஒரு லூஸு, ஒரு பைத்தியம். ஒரு பைத்தியம். நான் இப்போ இவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ இவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். ஹை ஹை லவ். பிடிச்சிக்கலாங்க. மாட்டிக்கிட்டாங்க. ஓகே, முடிச்சுக்கலாம். இப்போ டாபிக் உள்ள போயிடலாம். என்ன டாபிக்னா அதான், ஒரு லவ் பிரேக்கப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சிலர்ஸ்லாம் உள்ளே வராங்களே. ஸோ அந்த மாதிரி பர்சனெல்லாம் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது கரெக்டான விஷயமா தப்பான விஷயமா? இப்போ பொண்ணுங்களுக்கே தெரிஞ்சிடும் அவங்க என்ன அந்த பிரேக்கப் ஸ்டேட்ல இருந்தாலும் பொண்ணுங்க ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணிடுவாங்க பாய் எந்த நோக்கத்தோட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாய் நல்ல பாய் உண்மையா நம்மளை வந்து அவங்க பார்த்துக்க வந்தாங்க, பார்த்துக்க கூட இல்லை, நம்ம ஒரு அட்வைஸ் பண்ண வந்தாங்க, அந்த மாதிரினா ஓகே. இல்லை அவங்க லவ் பண்ண வராங்க, இல்லை வேற ஏதோ ஒரு தப்பான இன்டென்ஷனில் வராங்க அப்படின்னா கேர்ள்ஸ்க்கு அஃப்கோர்ஸ் தெரியாமலும் ஆனால் அப்படி வர பர்சன்ஸை அக்செப்ட் பண்ண வேணாம். அதான் நல்லது. அதுக்கு முன்னாடிலேருந்து நம்ம கூட இருக்கிறவங்க அப்போ அந்த ஸ்டேட்லேயும் இருக்காங்க, அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம். அப்போ புதுசாக வராங்கன்னா அஃப்கோர்ஸ் அக்செப்ட் பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க? நான் எப்படி பார்க்குறேன்னா, அது அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லைன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். பட் அது என்றைக்குமே ஒரு அழகான விஷயம்தான். லவ் அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஒரு ஞாபகம் வரும். இப்போ நீங்கள் லவ்னு எடுத்துக்கிட்டா உங்கள் லைஃப்பில் ஒரு ஞாபகம் வரும், என் லைஃப்பில் ஒரு ஞாபகம் வரும். ஸோ அது அழகான விஷயம். அந்த அழகான விஷயத்த அப்படியே போன ஜென்ரேஷன் நம்ம கையில் கொடுக்குறாங்க, நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கிட்ட கொடுப்போம். ஸோ அப்படியே அழகாக அப்படியே பாஸ் பண்ணிட்டு போகணும்னு நான் நம்புகிறேன், சொல்கிறேன். அப்படி பார்த்துக்கோங்க. பட் எதுவுமே லவ்ன்ற பேரில் எதுவுமே அசிங்கமாக ஆக்கிட வேணாம். அது வேற ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதுக்கு வேற பேர் வச்சுக்கலாம். லவ்ன்ற பேரை வச்சு அதை மிஸ்யூஸ் பண்ணி அது எதுவும் தப்பாக யூஸ் பண்ண வேணாம். இவங்கெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இந்த மாதிரி பேசுகிறவங்களே அந்த மாதிரி மாற்றி விட்டுறாங்க. எந்த மாதிரி பேசுகிறவங்க? இது வந்து இப்போ நீங்கள் பேசினது பார்த்தீங்கன்னா கரெக்டான விஷயம். இப்படி தான் இதான் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டின்னு இருக்கும். ஆனால் பட் இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்து அது தெரியாது. லவ் அப்படின்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது புரிதலே கிடையாமல் இருக்கு. அதுதான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்குது, இப்போவே இப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷனில் இருக்க லவ் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப மோசமாக தான் இருக்கும். ஆனால் மோசமாக்காத அளவுக்கு நம்ம தான் பார்த்துக்கணும். அப்படின்ற எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மளோட குழந்தைங்க வராங்கன்னும் போது நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ணலாம். லவ்னா இதுதான், கரெக்டான லவ்னா இதுதான். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அது சரியில்லாமல் இருக்குது. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்கவங்க ஒவ்வொரு குழந்தையும் கரெக்டாக டீச் பண்ணாங்கன்னா அந்த லவ் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சப்போஸ் நீங்கள் ஒரு பர்சனை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஒரு இதெல்லாம் எதிர்பார்ப்பீங்க? ஸோ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? குவாலிஃபிகேஷன் அப்படி
அப்படின்னா என்னை நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். அதுவும் இல்லாமல் நிறையா நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன். மீடியாவில் இருக்கேன், அதனால நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மீடியா அப்படின்றத வச்சு ஒரு பொண்ணையோ இல்லை பையனையோ, பொண்ணுமே பையனை பண்ணுறாங்க. ஸோ அதை யாரும் தப்பாக நினைக்காம அவங்கள டேக் கேர் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போது மீடியாவில் நீங்கள் நம்ப முடியாதா, நீங்கள் கூட போங்க, உங்களுக்கு வேலை இருந்தாலும் ஓகே கால் பண்ணி என்ன பண்ணுறீங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோ. அவங்க தப்பு பண்ண இப்போ மீடியாவில் இருந்தாலும் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாதுல்ல. ஸோ என்ன இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னை பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். அவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் இருக்கும், பட் சம்பாதிக்கலாம் கூட எனக்கு பரவாயில்ல, என்னை பார்த்துக்கிட்டா போதும். அதான் அவங்களோட ஃபுல் லவ் எனக்கு மட்டுமா இருக்கணும், யாருக்கும் பிரித்து கொடுக்காம எனக்கு மட்டுமா இருக்கணும். நீங்கள் யார் கூட வேணால் பேசு, யார் கூட வேணால் இது எங்கே போனா, ஆனால் அவனோட லவ் எனக்கான மட்டும். எனக்கு இது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஐ திங்க் மீடியால இதை பார்த்துட்டு இருக்கவங்கலாம் ஐ திங்க் இப்படி ஒரு தாட் இருக்கு நிறைய பேருக்கு. அதுதான் சொல்றேன். ஃபீல்ட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க இப்படி பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. பட் ஆனா அப்படி இருக்காதீங்க. ஒரு பொண்ணு மீடியாவில் போறான்னா அவளுக்கு எவ்வளோ பெரிய எய்ம் இருக்கும், அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பா. ஸோ போனாலே நீ தப்பு தான் பண்ணுவ, இல்லை மீடியா தப்பு நீ போகாத. அப்போ உனக்கு அந்த பொண்ணு மேலே நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லை, நீ கூட போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நீ போகாதுன்னு சொல்றது, நீ போகக்கூடாதுன்னு சொல்றது தப்பு. நீ யாரு? அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணை பற்றி அக்கறை இல்லாததான் உனக்கு மூணாவது மனுஷனா வந்து உனக்கு இருக்க போது. ஃபேமிலி அப்பா அம்மாவை தாண்டி நீ யாரு? நீ வந்து அதை பண்ணாத இதை பண்ணாத. இந்த பர்சன் வந்தா வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்றேன், நீ எப்படி இருக்கியோ அப்படியே இருன்னு சொன்னா எனக்கு அது பாத்துக்கங்கடா பசங்களா, பாத்துக்கோங்க, அப்புறம் பாத்துக்கோங்க உங்க இஷ்டம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்ங்க.